ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தீக்ஷி என்ன ஸ்நாக்ஸ் கொண்டு போயிருந்தா, என்ன லன்ச்சுன்னு சொல்லி பார்க்கலாமா? காலையில் பார்த்திங்கன்னா எனக்கு குடிக்கிறதுக்கு வெயிட் லாஸ் பவுடர் கஞ்சி தான் வந்து காசிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீக்ஷிக்கு ஸ்நாக்ஸ் வந்து ப்ரெட்டு, அதுக்கப்புறம் நியூட்ரலா ஜாம் போட்டு அதை வந்து 4ஆக கட் பண்ணி அப்புறம் டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்துருந்தேன். ஏன்னா ஸ்நாக்ஸ் வேறு எதுவுமே இல்லை, பிஸ்கெட் தான் இருந்துச்சு. அவளுக்கு கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சுனால பிஸ்கெட் கொடுக்கல. அதுக்கப்புறம் தீக்ஷியை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்து லன்ச் என்னென்னு பார்த்திங்கன்னா சொரக்காய் போட்டு கூட்டு செஞ்சுட்டு அப்புறம் சாதம் வடிச்சிருந்தேன். தீக்ஷியை கூட்டிகிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா யூனிஃபார்முக்கு வந்து கார்டு கொடுத்துருந்தாங்க. சாம்பிள் பீஸ் மாதிரி கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கார்டு கொடுத்துருந்தாங்க கடையில் போய் வாங்கிக்க சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கார்டு எடுத்துகிட்டு போயிட்டோம். அப்படியே போகிற வழியில் சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா தான் கடைக்கு போயிருந்தோம். சாய்பாபா கோயிலுக்கு போய் 2 வாரம் கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் டூர்லாம் போயிருந்தோம், அதனால் போன வீக் வந்து அவருக்கு செகண்ட் ஷிஃப்ட் வந்துடுச்சு, அதனால் போக முடியல. அதனால் இந்த வாரம் போவேன்னு சொல்லிவிட்டு இந்த வாரம் போய் சாமியெல்லாம் கும்பிட போயிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாய்பாபா கோயிலே குட்டி சாய்பாபா இருப்பார் பாருங்க, படுத்துட்டு. அவர் தான் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பார். அவரை ஊஞ்சல் ஆட வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து பெரிய சாய்பாபாவை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தீக்ஷி பார்த்திங்கன்னா சாமி காலெல்லாம் விழுந்து விழுந்து தொட்டு கும்பிட்டுட்ருப்பா. எங்கெங்கெல்லாம் பொட்டு இருக்கோ அங்கெல்லாம் போய் எடுத்து வச்சுட்ருப்பா. அதுக்கப்புறம் இன்றைக்கி பிரசாதம் பார்த்திங்கன்னா பொங்கலும் சுண்டல் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக பச்சை பாஸ் போனோம் தீக்ஷிக்கு வந்து யூனிஃபார்ம் எடுக்கிறதுக்காக. இந்த கலர் செட்டு தான் தீக்ஷிக்கு வந்து யூனிஃபார்மு. அதை அப்படியே வாங்கிட்டு எப்போ பச்சை பாஸ் போனாலும் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துடுவா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்மைலி போட்ட பில்லோ ஒன்று வாங்கிட்டா. அழகாக இருந்துச்சு பார்க்க, நல்லா புசு புசுன்னு. அதையும் வாங்கிட்டு அப்படியே யூனிஃபார்மாக வாங்கிட்டு பில் போட்டு வெளியே வந்துட்டோம். அப்புறம் எல்லாமே வாங்கியாச்சு. தீக்ஷிக்கு யூனிஃபார்முக்கு வந்து ஒயிட் கலர் ரிப்பன் வாங்கணும் தலைக்கு. அதனால் அப்படியே வந்து ஒயிட் ரிப்பன் வாங்கிட்டு டெய்லர் கலர் ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம்.